வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பாருங்கள், நம்ம லஞ்ச் மெனுவில் ஒரு முருங்கைக்காய் வச்சு பொரி குழம்பு. ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க முருங்கைக்காய் பொரி குழம்பு வேணும்னு. அது மாதிரி இன்றைக்கி ஒரு முருங்கைக்காய் வச்சு ஒரு பொரி குழம்பு, ஒரு சொரக்காய் வச்சு காராமணி போட்டு ஒரு கூட்டு வைக்கலாம். சொரக்காய்க்குள்ளே இருக்கிற அந்த விதையை எடுத்து நம்ம ஒரு துவையல் பண்ணலாம். ஒரு குடமிளகா வதக்கல் பண்ணுவோம். இப்போ முருங்கைக்காய் பொரி குழம்புக்கு தேவையான பொருட்கள்: முருங்கைக்காய் ஒரு 4 முருங்கைக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், இஞ்சி 1 ஸ்பூன், பூண்டு 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் போட்டு வச்சுருக்கேன். கசகசா 1.5 ஸ்பூன், 1 ஸ்பூன் கடுகு உளுந்து, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேங்காய் ஒரு அரை முடி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அரைச்சிக்கலாம். தக்காளி ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயமும் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய், கொத்தமல்லி, கருவேப்பிலை. குடமிளகா வதக்கலுக்கு தேவையான பொருட்கள்: குடமிளகா ஒரு அரை கிலோ குடமிளகா இப்படி நீட்டு வாக்கில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம், அதையும் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகா ஒரு 6 மிளகா வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு 1.5 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், தனியா 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 3/4 ஸ்பூன், தாளிக்க கருவேப்பிலை, தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. வெள்ளை காராமணி சொரக்காய் போட்டு கூட்டு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சொரக்காய் ஒரு பெரிய சொரக்காய் பாருங்கள், அது உள்ள அந்த விதை ஃபுல்லாக நான் எடுத்துட்டு இந்த சைஸில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. 150 வெள்ளை காராமணி. இது வெள்ளை காராமணியில் செஞ்சால் நல்லாயிருக்கும், கருப்பு காராமணியில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். நான் இப்போதைக்கு வெள்ளை காராமணி போடுறேன். வெங்காயம் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். 5 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சீரகம், சீரகம் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 3/4 ஸ்பூன், தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. பாருங்கள், நம்ம ஒரு காயை வச்சு 2 டிஷ்ஷு பண்ணலாம். சொரக்காயில் இப்போ நம்ம கூட்டு பண்ண போகிறோம். அந்த சொரக்காய் உள்ள அந்த இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த விதை ரொம்ப முத்தக்கூடாது, இப்படி பிஞ்சாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தாக்கா நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி இது இப்போ துவையல் பண்ண போகிறேன். சொரக்காய் உள்ளே இருக்கிற அந்த விதை, அந்த இது மாதிரி இருக்கிற எல்லாமே எடுத்து சோறு மாதிரி இருக்கிற இது எல்லாமே வச்சு ஒரு துவையல் பண்ண போகிறேன். சொரக்காயோட விதை, தேங்காய் 1 சில்லி, 1 ஸ்பூன் தனியா, 3 ஸ்பூன் உளுந்து, பச்சை மிளகாய் ஒரு 6, புளி 1 கோலி உருண்டை அளவுக்கு, தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. இது உங்களுக்கு ஒரு காயில் எவ்வளோ இந்த விதை இது மாதிரி வருதோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த பொருள் எல்லாமே நீங்கள் அதுக்கேற்ற அளவு வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம காராமணியை ஃபஸ்ட்டு போட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்கட்டும் அப்படின்ட்டு போடுங்க இந்த காராமணியை. இது ஊரெல்லாம் வைக்க வேண்டாம், இது அப்படியே வெந்துடும். இப்போ 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அது வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ப்ரெஷர் வரட்டும், அதுக்கப்புறம் வெயிட் போட்டுக்கலாம். முருங்கைக்காய் பொரி குழம்பு தாளிக்க ஆரம்பிக்கலாம். 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். இப்போ நான் ஒரு 6 பேருக்கு சமைக்கிற தொட்டு 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். நீங்கள் 2 பேருக்கு சமைக்கிறீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டால் போதும். பாருங்கள், இப்போ கடுகு உளுந்து போட்டுடலாம். நம்ம அதுக்கு முன்னாடி இந்த கசகசாவையும் சோம்பு, தேங்காய், அப்போ பாருங்கள், இதை ஃபஸ்ட்டு ஒரு 2 சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை தேங்காய் போட்டு அரைக்கலாம். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம். அப்போ இதில் நம்ம 2 ஸ்பூன் சால்ட்டு போடலாம். அப்போ தான் வெங்காயம் வதங்கும் போது நல்லா வதங்கும். இது காய்க்கு, குழம்புக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த சால்ட்டு நான் இப்போ முதல்லையே போட்டேன். பாருங்கள், வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. இப்போ இது ஒரு 4-5 விசில் வரணும். அதனால் வந்துருச்சு, 4-5 விசில் வந்துருச்சு. இந்த அளவுக்கு வேக வச்சுக்கணும்.
இந்த காராமணி வந்து இந்த அளவுக்கு வேகணும். இப்போ இந்த சுரக்காய் வந்து நம்ம இதில் போட்டுடலாம். தண்ணி வந்து ஒரு அரை டம்ளர் மட்டும் ஊற்றுங்க போதும். இப்போ இதை பற்ற வச்சுட்டு நம்ம வந்து மூடிடலாம். இது ஒரு 2 விசில் வரட்டும். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுடலாம். பாருங்கள், தேங்காய் வந்து நல்லா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தேங்காய், சோம்பு, கசகசா 3த்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு திக்காக வந்து நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுடலாம். இப்போ மஞ்சத்தூளும் போட்டுடலாம். இப்போ முருங்கைக்காய் போட்டு நல்லா வதக்குவோம். பாருங்க, மிளகாத்தூள் போடலாம். ஒரு 6 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இது கூட்டு வந்து நம்ம வச்சுருக்குறோம். இப்போ வந்து இந்த பச்சை மிளகாய், ஜீரகம், இந்த வெங்காயம் இதை வந்து சும்மா ஒரு அரைச்சிக்கலாம் கூட்டு ஊற்றுறதுக்கு. பாருங்கள், இப்போ நம்ம குழம்பு மிளகாத்தூள் வந்து 6 ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிடலாம். பாருங்கள், இதை நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள், இது 2 சவுண்ட் வந்துடுச்சு. இதை இறக்கிடலாம். இப்போ வந்து நம்ம கடாய் வச்சு துவையலுக்கு வந்து வதக்கிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். பாருங்கள், நம்ம உளுந்து போட்டுடலாம். பாருங்கள், இப்போ உளுந்து வந்து வறுபட்டுருக்கு. இப்போது நம்ம தனியா போட்டுக்கலாம். இப்போ நம்ம பச்சை மிளகாவும் போட்டுடலாம். இப்போ இந்த தேங்காவையும் போட்டுக்கலாம். இப்போ இந்த சுரக்காவோட உள்ளே இருக்கிற அந்த இது விதை, அந்த தண்டு மாதிரி இருக்கிறது எல்லாமே. ரொம்ப முத்தலாக இருந்தால் நீங்கள் இது போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இது வந்து முத்தல் இல்லை, அதனால் இதை நான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், விதையெல்லாம் வந்து முத்தவே இல்லை, அதனால் இதை வந்து நான் போட்டிருக்கேன். இந்த பீர்க்கங்காய் உள்ளே இருக்கிற இந்த மாதிரி இருக்கிற இதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இதெல்லாம் நீங்கள் தூக்கி போடாதீங்க. பீர்க்கங்காயோட தோல் கூட வந்து துவையல் அரைச்சா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஏற்கனவே ஆல்ரெடி வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். இதை வந்து எல்லாரும் எடுத்து போட்டுருவாங்க. சிலர் இல்லாட்டி இதை வந்து சேர்த்து கட் பண்ணி தான் சமைப்பாங்க. இதை வந்து தனியாக எடுத்துகிட்டு நீங்கள் சமைச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கூட்டு வைக்கும் போது கூட நீங்கள் இதை எடுத்துட்டு அந்த வெறும்னே உள்ளே இருக்கிறத எடுத்துட்டு சமைச்சோம்னா அது தனி டேஸ்ட் வரும். கொஞ்சம் நல்லா வதங்கணும். அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வதங்கணும். குழம்பு வந்து நல்லா கொதிக்குது. முருங்கைக்காய் வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு இப்படி அமைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு முருங்கைக்காய் வெந்துருச்சா இல்லையா அப்படின்னு நல்லா தெரியும். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப நல்லாவே வதக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சும்மா ஒரு வதக்கிட்டு பண்ணிங்கன்னா அந்த பச்சை வாடை அப்படியே இருக்கும். இப்படி நல்லா வதக்கிட்டிங்கன்னா இந்த துவையல் வந்து என்ன துவையல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாருக்காவது கெஸ்ட்டு வந்திருந்தா கூட அவங்களுக்கு வச்சிங்கன்னா என்ன துவையல்னு அவங்க வந்து கேட்கணும் ஆச்சரியப்பட்டு. அப்படி அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கிடணும். இது நல்லா வதங்குச்சா இல்லையான்னு உங்களுக்கு நல்லா அதை பாருங்கள் தெரியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் உள்ள தண்ணி ஃபுல்லாக இறங்கி நல்லா கொஞ்சமாக ஆகிடும். இப்போ பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு.
இப்போ நம்ம அந்த தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கிறத போட்டுடலாம். கொஞ்சோண்டு வந்து நம்ம தண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப திக்காக இருக்குது, ஆனால் இது கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். அப்போ தான் சாப்பாட்டுக்கு வந்து ஊற்றி சாப்பிட நல்லாயிருக்கும். சும்மா அப்படி ஒரு கொதி கொதிச்ச உடனே இதை இறக்கிடணும் நம்ம. பாருங்கள், இது வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்துட்டு நம்ம இந்த சின்ன கடாய் வச்சு குடமிளகாக்கு வேணுன்றதை வறுத்து எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இன்னும் குக்கர் ப்ரெஷர் அடங்கலை. அது நல்லா ப்ரெஷர் அடங்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இந்த மிளகு, ஜீரகம், தனியா இது எல்லாமே போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை இறக்கிடுவோம். இந்த கடாயை வச்சு நம்ம குடமிளகா வதக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாயும் போட்டு நம்ம ஒரு வறுத்துக்கலாம். சுரக்காவும் காராமணியும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இது இந்த அளவுக்கு வறுப்பட்டது போதும். இது கொஞ்ச நேரம் அடுப்பில் வைக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, அது வத்தட்டும். இப்போ நம்ம இந்த வெங்காயம், ஜீரகம், பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கோம். இதை வந்து இதில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த சுரக்காய் கூட்டை வந்து நம்ம வெறும் எண்ணெய், கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளிச்சிக்கலாம். இந்த கருவேப்பிலை வாடை மட்டும் தாளித்து விட்டோம்னா அந்த வாடை மட்டும் நல்லாயிருக்கும். இதில் லைட்டாக வந்து கொத்தமல்லி போட்டுடலாம். இது வந்து அப்படியே கொஞ்சம் சிம்மில் அடுப்பில் இருக்கட்டும். இப்போ நம்ம குடமிளகா வந்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் குடமிளகாவுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடவே விடுங்க. 5 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம கடுகு போட்டுக்கலாம் குடமிளகாக்கு. இப்போ பாருங்கள், காராமணி சுரக்காய் கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கு தொட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இந்த குடமிளகா. ரெண்டாவது சப்பாத்திக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு இந்த மாதிரி வதக்குனிங்கன்னா இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கும் நம்ம வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இந்த குடமிளகாவையும் போட்டுருவோம். மஞ்சத்தூள், சால்ட் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா ரெண்டும் வந்து ஒரே லெவலில் வதக்கிறதுக்காக தான் இப்போ நான் உடனே வந்து குடமிளகாவை போட்டுட்டேன். தண்ணி வந்து சும்மா அப்படி தொளிச்சு விட்டுக்கலாம். இப்போ இதை மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஐயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சிடலாம். பாருங்கள், கொஞ்சம் தண்ணி தொளிச்சு விட்டு நம்ம வந்து இந்த அளவுக்கு வதக்கிட்டோம். ரொம்ப தண்ணி ஊற்றுனிங்கன்னா ஒரு மாதிரி சதன்னு ஆகிடும். அதனால் இப்படி கொஞ்சமாக தொளிச்சு விட்டு சிம்மில் வச்சு வேக விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். பாருங்கள், இப்போ நம்ம வறுத்ததை வந்து நல்லா பொடியாக்கி வச்சுருக்கோம். இந்த பொடி தான் இதில் வந்து டேஸ்ட்டே கொடுக்கும். அதனால் போட்டு நல்லா கிண்டிடுங்க. இப்போ இதை கொஞ்ச நேரம் வந்து ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிடலாம். பாருங்கள், இந்த சிம்மில் வச்சோன்னே அழகாக ரெண்டும் வந்து ஒரே மாதிரி வதங்கியிருக்கும். இந்த அளவுக்கு வதக்குனிங்கன்னா போதும். ரொம்ப வதக்கிட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி தண்ணி இதுவாகிடும். அதனால் நல்லா வெந்தும் இருக்குது, நல்லா வதங்கியும் இருக்குது.
இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், துவையல் வந்து இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. சொரக்காவோட விதையும் அந்த சாதம் மாதிரி அது உள்ளே இருக்கும், அதை சேர்த்து நான் இப்போது துவையல் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இன்றைக்கி லஞ்ச் மெனு வந்து ஒரு சாதம், ஒரு முருங்கைக்காய் பொரிக்குழம்பு, காராமணி சொரக்காய் கூட்டு. பாருங்கள், அந்த சொரக்காயிலேருந்து எடுத்த விதையிலேருந்து ஒரு துவையல், குடமிளகா வெங்காய வதக்கல். இப்போ ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி லஞ்ச் மெனு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.